ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சென்னை பூந்தமல்லி அருகே சாலையோரம் மலை போல கொட்டப்பட்ட குப்பைகள். டைடல் பார்க் திறப்பு விழாவிற்கு முதலமைச்சர் செல்லும் பாதை அருகே குப்பைகளை கொட்டியது யார் என விசாரணை. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று முதல் 28 மின்சார ரயில்கள் ரத்து. பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் விளக்கம். ஆபரண தங்கம் விலை 5வது நாளாக அதிகரிப்பு. சென்னையில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 57,800 ரூபாய்க்கு விற்பனை. அதானி மீதான வழக்கு பதிவால் இந்திய அமெரிக்க உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. வெள்ளை மாளிகை தரப்பில் உறுதி. அதானி நிறுவனத்துடனான விமான நிலையம் மற்றும் மின் விநியோக ஒப்பந்தங்களை ரத்து செய்தது கென்யா. அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் நடவடிக்கை. நடிகர் ரஜினிகாந்துடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீர் சந்திப்பு. தமிழக அரசியல் சூழல்கள் குறித்து உரையாடியதாக தகவல். கூகுள் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கில் அமெரிக்க அரசின் அழுத்தம் எதிரொலி. குரோம் தேடுபொறியை விற்பனை செய்யும் கட்டாயத்தில் கூகுள். எலான் மஸ்கின் நியூராலிங்க் சோதனைக்கு கனடா அரசு ஒப்புதல். முதல் மருத்துவ பரிசோதனை விரைவில் நடைபெறும் என தகவல். அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தொடங்குகிறது ஐபிஎல் போட்டி. கடைசி போட்டி மே 25ஆம் தேதி நடைபெறும் என பிசிசிஐ அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. 50 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி திணறல். ஜூனியர் கூச் பெஹார் கோப்பை போட்டியில் அசத்திய ஷேவாக்கின் வாரிசு. 239 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் இரட்டை சதம் விளாசி அபாரம். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.